உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டோக்டோ அரசியல் உரையாடல் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் வழமை போலவே டிபிசியின் அரசியல் ஆய்வாளர்கள் தோழர் தம்பா, தோழர் ஜெகநாதன், தோழர் சிவலிங்கம் இணைந்திருக்கின்றார்கள். மூவருக்கும் வணக்கம். 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 சமகால அரசியல் உரையாடலிலே இப்பொழுது இலங்கையிலே பேசும் பொருளாக இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக இந்த நிகழ்ச்சியிலையும் பேச விளைகின்றோம். உள்ளூராட்சி சபை என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். பல நேரங்களிலே, பல கட்டங்களிலே, பல நிகழ்ச்சிகளிலே நாங்கள் கூறி வருகின்ற விடயம், அந்த பிரதேசத்தை, அந்த பிரதேச பகுதியை அந்த மக்கள் அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு தேர்தலாகவே இதை பார்க்கப்படுகிறது. இது இப்பொழுது மெருகூட்டி பாராளுமன்ற தேர்தல் அல்லது ஜனாதிபதி தேர்தலுக்கு அப்பால் அந்த பிரதேசங்களிலே வாழ்கின்ற மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய தேர்தலாக இது அமையும் என்பதுதான் முக்கியமான விடயம். இந்த தேர்தலை பொறுத்த மட்டில் வாக்காளர்களுக்கு பெரிய பங்கு இருக்கின்றது. உங்களுடைய இந்த தேர்தலிலே தெரிவு செய்யப்பட வேண்டியவர் யார், அவர் எவ்வாறான ஒரு வேலை திட்டத்தை வைத்திருக்கின்றார், அவருக்கு அந்த பகுதியை பற்றிய எந்த அளவு தெளிவு இருக்கின்றது, அந்த பகுதியை பற்றிய அறிவு எந்த அளவுக்கு இருக்கின்றது, அந்த பகுதியில் என்ன தேவை இருக்கின்றது என்பதை அவர் அறிந்திருக்கின்றாரா, புரிந்திருக்கின்றாரா என்பதை மக்கள் உணர்ந்து வாக்களிக்க வேண்டும். கட்சிகளுக்கு அப்பால் எந்த கட்சினாலும் பரவாயில்லை, தெரிவு செய்யப்பட வேண்டியவர் தங்களுடைய மக்களுக்கு, தான் சார்ந்த சமூகத்துக்கு, தங்களோடு வாழ்கின்ற மக்களுக்கு இந்த பணிகளை ஆற்றக்கூடிய ஒருவரை தெரிவு செய்ய வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கின்றது. இது எல்லா பகுதிகளிலும் உள்ளூராட்சி சபை, மாநகர சபை, நகராட்சி சபை தெரியும். இப்பொழுது அரசாங்கம் என்ன சொல்கின்றது? நாடு எங்களோடு இருக்கின்றது, கிராமமும் எங்களோடு இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் இந்த அபிவிருத்தியை செய்ய வேண்டும். அதை ஒரு பக்கத்தில் வைத்து விடலாம். கிராமம் நான் அரசோடு தான் இருக்க வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியம் இல்லை. இருந்தால் அரசாங்கம் கூடக்கூடிய நிதிகளை ஒதுக்கும், இல்லாட்டி நிதிகளை ஒதுக்க வேண்டிய தேவை அரசுக்கு இருக்கின்றது. இது பெரிய ஒரு விவாதமே நடந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அண்மை காலங்களே ஜனாதிபதி அவர்கள் பல கூட்டங்களிலே பிரதேச சபைகளை தங்களுடைய பகுதிகளில் தாங்கள் தேசிய மக்கள் சக்தியை உள்ளவர்கள் தெரிவு செய்யப்பட்டால் தாங்கள் நிதியை ஒதுக்க மாட்டோம் என்று கூறியதற்கு சுமந்திரன் அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தது மட்டுமில்லாமல் அதற்கு எதிராக 2 விதத்திலே வழக்குகள் தாக்கல் செய்யலாம். ஜனாதிபதிக்கு எதிராகவே இந்த இதுக்கு தேர்தல் விதிமுறை மீறி தேர்தல் வழக்கு, அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யலாம் என்ற ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். இதை ஒரு பக்கத்தில் வைத்துவிடும். இந்த கிராம சபை தேர்தல், நகர சபை தேர்தல் என்பது உள்ளூர் மக்களுடைய வரியை பெற்று தங்கள் பகுதியை அபிவிருத்தி செய்வது. அப்போ உங்களுடைய சரியான ஒரு வேலை திட்டம் இருக்குமானால் அதற்கான நிதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வெளிநாடுகளிலிருந்து நிதிகளை பெற்றுக்கொள்ளலாம். அந்த நிதிகளை ஊடாக நீங்கள் அபிவிருத்தி செய்யலாம். எனவே இதில் முக்கியமான பிரச்சனை இன்னொன்று. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், வடகிழக்கிலே கூடுதலாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்கள், ஜனாதிபதிகள், பிரதமர்கள், அமைச்சர்கள் சென்று வருகிறார்கள். வரவேற்க விடயம், பாராட்டுடைய. ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் கூறி வருவது போன்று இந்த தேசிய மக்கள் சக்தி கூடுதலான பிரதேச சபைகளை, நகர சபைகளை, அபிவிருத்தி சபைகளை பெற்றுக்கொண்டால் எதிர்வரும் காலங்களில் தமிழ் மக்களுடைய பிரச்சனை, தமிழ் மக்களுக்கு பிரச்சனையே இல்லை என்று கூறிவிடும் என்ற சந்தேகம் எழுகின்றது. இது தொடர்பாக ஜனாதிபதியோ அல்லது வேறொரு அவர்கள் எந்தவித தெளிவான கருத்தை கூறவில்லை. இதுவரைக்கும் ஜனாதிபதி அவர்கள் கடந்த காலங்களிலே மாகாண சபை தேர்தலை பற்றி பேசியவர், இன்று மாகாண சபை தேர்தலை பற்றி பேசியவில்லை. இதுவரைக்கும் அரசியலமைப்பை பற்றி பேசியவர், இந்த தேர்தலின் பற்றி இதை பற்றி பேசவில்லை. வடகிழக்கிலே பல கூட்டங்களை வைத்தவர்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அவர்கள் சென்று விதத்தில் என்னத்தை கூறியிருக்க வேண்டும்? தமிழ் மக்களுடைய பிரச்சனை, அவர்கள் பிரச்சனை என்னத்தை முன்னகர்த்துகின்றார்கள்? உங்களுக்கு வீடு இல்லை, காணி இல்லை, பிடித்த காணிகளை கொடுக்க வேண்டும், இழந்த வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார்களே தவிர உங்களுடைய அடிப்படை பிரச்சனை, தமிழ் மக்களுக்குரிய பிரச்சனை இருக்கின்றது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்களா தெரியவில்லை, அல்லது அதை மறைத்து செயல்பட விரும்புகிறார்களா புரியவில்லை. இதேவேளை தமிழ் கட்சிகள் எடுத்துக்கொண்டால் மாறாக அந்த ஒருவருக்கு ஒருவர் காழ்ப்புணர்ச்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கே ஒழிய குறிப்பாக இந்த மக்களை பற்றி சிந்திப்பதாக தெரியவில்லை. உண்மையிலே வடகிழக்கில் அபிவிருத்தி தேவை என்பது மாற்று கருத்து கிடையாது. அதுக்காகத்தான் எந்த கட்சியிலிருந்து வந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் உங்களுடைய பகுதிகளை, உங்கள் பிரதேசங்களை அபிவிருத்தி செய்யக்கூடியவர்களை நீங்கள் இனங்காண வேண்டிய பாரிய பொறுப்பாக இருக்கின்றது. அவர்களூடாக எதிர்காலத்திலே ஒரு அரசியல் தலைமையை,
ஒரு அரசியல் தலைமையை சமூகத்துக்கு வழிகாட்டுவதற்கு அமைவதற்காக நீங்க அவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்பொழுது இந்த தேர்தல் நடைபெற இருக்கின்றது. தேர்தல் சம்பந்தமாக எதிர்கட்சியை விட ஆளுங்கட்சி தான் தென்பகுதியை விட வடகிழக்கிலே கூடுதலாக அக்கறை செலுத்தி வருகின்றது. ஜனாதிபதி 2வது முறை தென்பகுதிக்கு சென்றிருக்கின்றார், கிழக்குக்கு சென்றிருந்தார், பலவிதமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு கிழக்கிலே நடைபெற்ற கூட்டங்களிலே பலவிதமான வாக்குறுதிகளை அள்ளி எறிகின்றார். இது அவர் செய்ய வேண்டிய கடமை. தேர்தல் வென்றாலும் சரி, வெல்லாவிட்டாலும் சரி. ஆனால் இந்த அரசியல் தீர்வு தொடர்பாக மாகாண சபை தேர்தல் தொடர்பாக பேசவில்லை. சில வேளை நீங்கள் கூறலாம், இது பேசக்கூடிய இடம் இல்லை, பேச வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு அதுவாக இருக்கலாம் தான். ஏதோ ஒரு முக்கியமான விடயமாக தான் இருக்கின்றது. நீங்கள் இவற்றை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? ஆமாம், நாங்கள் ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்னும் 2 வாரங்களில் உள்ளூராட்சி தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றன. இந்த தேர்தல் முடிவுகள் எவ்வாறு அமையலாம் என்கின்ற ஒரு முக்கியமான விவாதம் நாடு தழுவிய அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. அரசாங்கமும் இந்த உள்ளூராட்சி தேர்தலை தங்களுடைய அரசாங்கத்தின், அதாவது கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு வரையில் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த நிலையில் அவர்களும் தங்களுடைய ரிப்போர்ட் காட்ட மக்களுக்கு காட்ட விரும்புகிறார்கள். அதாவது இந்த 6 மாதத்தில் மக்கள் தங்கள் மீது எவ்வாறான நம்பிக்கையை வச்சிருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்கான ஒரு தேர்தலாகவே அவர்கள் இதனை பார்க்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் அவர்கள் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த முதல் இனவாதத்துக்கு எதிரானது, தேசிய ஐக்கியத்தை உருவாக்குவது, மனித உரிமையை பேணுவது, இனங்களுடைய நல்லெண்ணத்தை உருவாக்குவது என்கின்ற அடிப்படையில் தான் அது வேலை செய்கிறது. எனவே இந்த 6 மாதங்களில் அவர்கள் எவ்வளவு தூரம் மக்களின் நம்பிக்கையை வென்றெடுத்திருக்கிறார்கள் என்பதை அளவீடு செய்வதற்கான ஒரு தேர்தல் என்று நாங்கள் பார்க்கலாம். சிங்கள பகுதிகளில் இது ஒரு முக்கியமான ஒரு பரீட்சையாக இருந்த போதிலும் தமிழ் பிரதேசங்களில் அதுக்கு ஒரு இன்னொரு பரிமாணம் இருக்கிறது. அதாவது தேசிய இன பிரச்சனை தொடர்பாக இந்த அரசாங்கம் தமிழ் மக்களின் நம்பிக்கையை வென்றெடுத்திருக்கிறதா என்கின்ற கேள்விக்கான ஒரு பதிலாகவே இதை நாங்கள் பார்க்க முடியும். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்போதைய உள்ளூராட்சி தேர்தல்கள் இந்த தமிழ் மக்கள் எவ்வளவு தூரம் தேசிய மக்கள் சக்தி மேல் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் அளித்த வாக்குகளை விட இம்முறை எவ்வளவு வாக்குகளை அவர்கள் அளிக்கப் போகிறார்கள் என்பது இந்த அரசாங்கத்தின் மீது தமிழ் மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற ஒன்றாக இருக்க போகிறது. ஆனால் இதுக்கு மறுதலியாக தமிழ் அரசியலை நாங்கள் எடுத்து பார்த்தோமே இருந்தால், தமிழ் அரசியல் இதை சிங்கள தமிழ் இனவாத அரசியல் என்ற கண்ணாடியூடாகத்தான் இந்த தேர்தலை அணுகுகிறது. ஆனால் உண்மையில் இந்த உள்ளூராட்சி தேர்தல் எல்லாம் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல அந்த பிரதேசங்களின் அபிவிருத்திக்காக அந்த பிரதேச மக்களின் பிரதிநிதிகள் தான் அந்த நிர்வாகங்களை நடத்த போயினும் அங்கே அரசியலுக்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் இலங்கையின் உள்ளூராட்சி கட்டுமானம் தான் அரசியலின் அடிப்படை கட்டுமானமாக இருக்குது. அதாவது அரசியல் கட்சிகள் தான் இலங்கையின் அரசியலை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக இருக்குது. அதுக்கான ஒரு அறிமுகம்தான் இந்த உள்ளூராட்சி சபைகள். இந்த உள்ளூராட்சி சபைகளில் தான் அரசியல் கட்சிகள் நல்ல மனிதர்களை அடையாளப்படுத்துவார்கள், சமூக உணர்வுள்ளவர்களை அடையாளப்படுத்துவார்கள். அதுதான் அவையின் ஒரு பயிற்சி பட்டறையாக இருக்கும். எனவே நாங்கள் இதை பார்க்க வேணும் என்னென்றால், இந்த உள்ளூராட்சி சபைகள் நல்ல தரமான சமூக சேவை உள்ள மக்களின் நம்பிக்கைக்குரிய ஊழல் இல்லாத
மனிதர்களை அவர்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்த வேணும். இந்த தேர்தல் என்ன அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததென்றால், இதுவரை காலமும் தமிழ் கட்சிகள் தான் தமக்குள்ள போட்டி போட்டு வந்திருந்தன. இப்பொழுது தேசிய அளவிலான ஒரு கட்சி தேசிய அளவில் ஒரு பெரிய போட்டிக்குள்ள இறங்கி இருக்கு. குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி தேர்தல் எல்லாத்திலையும் போட்டி போடுது. இப்பொழுது இந்த தமிழர்களுக்கு இடையிலே இருந்த போட்டி போய் ஒரு தேசிய அரசியல் சக்தியோடு அவர்கள் போட்டியிடும் பொழுது, அதே நேரத்தில் கடந்த 2 தேர்தல்களையும் தமிழ் மக்கள் மாறி வாக்களித்த நிலைமையில் இந்த அரசியல் சக்திகள் தங்கள் எதிர்காலத்துக்கு ஆபத்து வந்துடுதோ என்கின்ற அச்சம் அவர்களுக்கு வந்திருக்குது. இருந்தாலும் தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி தேர்தலில் பலமான சக்தியாக வருமாக இருந்தால் அது அடிப்படை அரசியலுக்கு ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும். ஏனென்றால் இப்பொழுதுதான் உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் அபிவிருத்தி பற்றி பேசப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தி ஊழல் இல்லாத அபிவிருத்தியை கொண்டு போவதாக சொல்கிறது. இப்பொழுதுதான் தமிழ் கட்சிகள் முந்தி யாரை போட்டாலும் மக்கள் தங்களுக்கு வாக்களிப்பினம் என்ற நிலைமை மாறி இப்பொழுது அவர்கள் கடுமையாக வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே இந்த தேர்தல் ஒரு அடிப்படை மாற்றத்துக்கான ஒரு தேர்தல் என்ற வகையில் தேசிய மக்கள் சக்தி புதிய மாற்றத்துக்கான ஒரு அடிப்படை சக்தியாக நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் வெல்கிறார்களோ இல்லையோ அல்ல, முக்கியமானது தேர்தல் அரசியலுக்கான ஒரு புதிய உந்து சக்தியாக அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே இந்த தேர்தல் ஒரு முக்கியமான மாற்றத்தினுடைய அடையாளமாக நாங்கள் பார்க்க முடியும். நாங்கள் இது பற்றி தொடர்ந்து பேசலாம். நம்ம இப்பொழுது அந்த தேர்தலை பொறுத்த மட்டில் வடகிழக்கிலே பொறுத்த மட்டில் 2 கட்சிகளுக்கே நேரடி போட்டி போல் தெரிகிறது. ஒன்று தமிழரசு கட்சி, மற்ற தேசிய மக்கள் சக்தி. இது எந்த விதமான மாற்றத்தை நாங்கள் இதில் எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு? நேரலுக்கு வணக்கம். நீங்க சொல்ற ஒரு வகையில சரி. என்னன்னு சொன்னா, வடக்கு கிழக்கு பொறுத்தவரையில் பரவலாக போட்டியிடுவது வந்து வடக்கு கிழக்குல வடக்குல 34 சபைகள், கிழக்குல 45 சபைகளாக 79 சபைகள் இருக்கின்றன. இவற்றில் இருந்து மொத்தமாக 1500க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். இதில் அம்பாறை, திருவண்ணாமலை, வவுனியா சிங்கள தொகுதி போன்ற இதுகள் உள்ள சிங்கள உறுப்பினர்கள் உட்படத்தை நாங்கள் இந்த கணக்கு சொல்லுகிறேன். அந்த வகையில் பரவலாக வடக்கு கிழக்கில் போட்டியிடும் கட்சிகள் என்று சொல்லுவது தமிழரசு கட்சியும் NPP தான் இருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்கு. ஆகவே இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்கள் இருக்கின்றன. 4 நாட்கள் என்று சொல்லும் பொழுது தேர்தல் ஏற்கனவே தபால் மூல வாக்களிப்பு கடந்த வியாழக்கிழமை ஆரம்பமாகிவிட்டது. திங்கள் செவ்வாயிலும் தொடர்ந்து நடக்கும். போன முறை வாக்களிக்காதவர்கள் திங்கள் செவ்வாயில் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் ஒவ்வொரு இடங்களில் செய்யப்பட்டிருக்கின்றன. தேர்தல் தொடங்கிவிட்டது. இதை பற்றி இந்த தேர்தலை பற்றி பெருசாக அலட்டிக் கொள்வதை கொண்டும் இல்லை. இந்த அரசாங்கம் ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட, மிக கூடிய அதிகாரங்களை கொண்ட ஜனாதிபதியையும் 3/2 பெரும்பான்மையுடைய ஆட்சி பாராளுமன்றத்தின் தலைமையையும் ஆட்சி அதிகாரத்தையும் கொண்டிருக்கின்ற அரசாங்கம். இந்த அரசாங்கம் அபிவிருத்திகள் தொடர்பாகவோ இந்த விஷயங்களும் செய்யலாம். ஒன்று. இரண்டாவதாக, இந்த அரசியலில் எங்கும் வியாபித்து இருக்க வேண்டும் ஒரு கட்சி என்று சொல்லுகின்ற அந்த ஒரு ஏகப்பிரதித்துவத்தை நோக்கி போவதற்கு பதிலாக ஆரோக்கியமான அரசியலாக இருப்பதென்றால் அது தன்மைத்துவம் இருக்க வேண்டும், ஒவ்வொரு கருத்துக்கள் அங்கு இருக்க வேண்டும். இன்று போட்டியிடும் தேசிய தரப்பு என்று சொல்லிக் கொள்ளும் தரப்புகளுக்கு ஒரு அஜெண்டா இல்லாமல் இருக்கும், நிகழ்ச்சி நிரல் ஒன்று இல்லாமல் இருக்கின்றது, அல்லது அந்த நிகழ்ச்சி நிரல் எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. உள்ளூராட்சி சபைகளை பொறுத்த வரையிலோ
உள்ளூராட்சி சபைகளில் மேற்கொள்ள வேண்டிய வேலை திட்டங்களை பொறுத்தவரையிலோ அல்லது உள்ளூராட்சி மன்றங்களின் தேவைகள், அதாவது சட்ட வீச்சு எந்த அளவில் இருக்கும், அதில் அதை கொண்டு என்ன செயற்திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் முறையிலேயோ சொல்லுவதற்கு எந்த தரப்பினரும் முன்வரவில்லை. பதிலாக ஒரு மாயையான தமிழ் தேசிய ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்ற கோரிக்கையில் உள்ளூராட்சி தேர்தல் அவர்கள் இறங்கி இருப்பது அது ஒரு சகுன பிள்ளை என்றுதான் சொல்ல வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். 6ஆம் தேதி 7ஆம் தேதி முடிவின்படி எல்லாம் தெரிய வரத்தான் போகின்றது. ஆகவே இதில் உள்ளூராட்சி ஒரு சயின்டிபிக்கான கணக்கெடுப்பு இல்லாட்டி ஒரு கருத்து கணிப்பின் விளைவுகளை பற்றி நாங்கள் சொல்ல இயலாது. பொதுவான விடயங்கள், இதுவரைக்கும் சாதாரண மக்களுக்கு ஊடகங்களில் வெளியிடப்பட்ட விடயங்கள் தொடர்பாக இவர்கள் எந்த அளவுக்கு அக்கறையாக ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் அவர்கள் பேசுகின்றார்கள் என்பதில், அதனுடைய திட்டங்களை பற்றி எவ்வளவு கிரகித்திருக்கின்றார்கள், மக்களுடன் எவ்வாறு அதை பற்றி ஒரு உரையாடுகிறார்கள் என்ற அளவுகோலை வைத்துதான் நான் கூறுகிறேன். ஒன்று. இரண்டாவதாக, இந்த தமிழ் கட்சிகள் என்று சொல்லப்படுபவர்கள் கடந்த காலங்களில் உள்ளூராட்சி சபைகளில் இருந்திருக்கின்றார்கள். இருந்த இடங்களில் எல்லாம் ஒரு வினத்திறனுடன் செயற்பட்டதாகவோ அல்லது குறிப்பிடத்தக்க சாதனைகளை நிலைநாட்டியதாகவோ இல்லாமல் ஒரு தேசிய அரசியலுக்குள் அல்லது தமிழ் தேசியம் என்று கூறப்படுகின்ற அந்த அரசியலுக்குள் தம்மை அதற்குள் மூழ்கடித்துக் கொண்டு நடைமுறை விடயங்கள் பற்றி பாராமுகமாக இருந்ததாகத்தான் வரலாறுகள் இருக்கின்றன. பாதுகாட்டு விடயங்கள் கூட பல சபைகளில் நிறைவேறாமல் இருந்திருக்கின்றது, இழுபறிகள் இருந்திருக்கின்றன, நீதிமன்றங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள். அந்த மட்டத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அதிலிருந்து எந்த வகையில் இது இப்பொழுது மாறுபட்டிருக்கின்றார்கள் என்பதை தெளிவுபட சொல்லுவதற்கோ அப்படியான நான் இதுவரைக்கும் என்னை பொறுத்தவரையிலும் ஒரு கட்சியினது அறிக்கை உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக என்ன மாதிரி செய்ய போகின்றேன், என்ன வேலை திட்டங்களை முன்வைத்து ஒவ்வொரு உள்ளூராட்சி சபைகளுக்கும் என்ன விடயங்களை கூறப்போகின்றோம் என்ற விடயங்கள் வந்ததாக எனக்கு தெரியவில்லை. பொதுவாக தேசியம், நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், சிங்கள கட்சிகளை நாங்கள் இங்கு விடக்கூடாது என்ற ஒரு இனவாத போக்கும் அதில் ஒரு இலையோடி போய் இருக்கின்றது. அவர்கள் இந்த தற்போது உள்ள அரசியல் சூழ்நிலையில் அவர்கள் இது பரிசீலித்து பார்க்கப்படும். இந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதி நாங்கள் கதைக்கலாம். அது எடுபடாது என்ற கருத்து தான் மேலோங்கி இருக்கிறது. ஒன்று. அடுத்ததாக நீங்கள் முதலே கூறியது போல, சிவலிங்கோடு குறிப்பிட்டது போல இந்த உள்ளூராட்சி சபைகளில் செயல்திறன் உள்ள, அர்ப்பணிப்புள்ள, உள்ளூராட்சி சபைகள் பற்றிய அறிவுள்ள ஒரு பல தனிநபர்கள் கட்சிகள் சாராமல் போட்டியிடுகின்றார்கள் என்பதை அடையாளம் படுத்தப்பட வேண்டும். அவர்களை உள்ளூராட்சி மட்டத்தில் மக்களுக்கு நன்கு தெரியும். அவர்கள் மேல் பெரிய அளவில் சேரடிப்பு செய்வதன் மூலம் அவற்றை நிராகரிக்க முடியாது. ஆகவே அதை நோக்கி கட்சி அரசியல் சாராமல் வினைத்திறன், அர்ப்பணிப்பு, ஏற்கனவே சமூகத்தில் உள்ள ஈடுபாடு போன்ற குணாம்சங்களை வைத்து அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் தெரிவு செய்யப்படுவதற்கான ஒரு போக்கும் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் குறிப்பாக வளர்ந்து வருவதாகவும் அந்த போக்கு மிகவும் காத்திரமாக முன்வருவதாகவும் ஒரு அபிப்பிராயம் நிலவுகின்றது. ஆகவே அந்த விடயங்கள் எங்களுக்கு 7ஆம் தேதி தான் தெரிய வரும். தேசிய மக்கள் சக்தியிலும் உள்ள ஒரு குறைபாடு என்னவென்று சொன்னால், தேசிய மக்கள் சக்தி தாங்கள் அரசு அதிகாரத்தில் இருக்கின்றோம் என்ற அந்த பிரச்சாரத்தை வைத்து இந்த அரசு அதிகாரத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபைகளை எங்களிடம் தாருங்கள், உள்ளூராட்சி சபைகளை எங்களிடம் தாருங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக, அரசு ஆட்சியில் இருப்பதற்காக எங்களை தெரிவு செய்யுங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக, உள்ளூராட்சிகளில் வலிகாமம் மேற்கில், யாழ் மாநகர சபையில், வல்வெட்டித்துறையில், தீவு பகுதிகளில், மற்றது வன்னியில், மன்னாரில், மட்டக்களப்பில், திருவண்ணாமலையில் இவர்கள் என்ன வேலை திட்டங்களை உள்ளூராட்சி மட்டங்களில் வைத்திருக்கிறார்கள் சொல்வதற்கு பதிலாக, நீங்கள் கூறுவது போல பெரிய அளவிலான பிரதமர், ஜனாதிபதி, மந்திரிகள் இவர்கள் இது ஒரு தேர்தல் தங்களது கட்சி பிரச்சாரமாக தான் பெரும்பாலும் செய்கின்றார்களே ஒழிய, அதோட தமிழ் மக்களுக்கு சலுகைகள், தமிழ் மக்களுக்கு இந்த அரசாங்கம் எல்லா இனங்களையும் சமமாக மதிப்போம் என்ற ஒரு வாக்குறுதியின் பெயரைத்தான் அரசாங்கத்தை மக்கள் தெரிந்தெடுத்தார்கள், சிங்கள மக்களும் தெரிந்தெடுத்தார்கள். ஆகவே மக்களுக்கு சலுகை செய்வதற்கு அவரிடம் ஒன்றும் இல்லை. மக்களுக்கு உரிமைகளை, அதாவது காணிகளை விடுவிப்பதாக இருந்தாலும் சரி, அபிவிருத்திக்கான திட்டங்களை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அவர் கொடுக்க வேண்டியது அவர்களது கடமை.
அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லுவதற்கு பதிலாக நாங்கள் அதை ஒரு சலுகை போல் உங்களுக்கு தருவோம் நாங்கள் வந்தால் என்று சொல்லுவதில் அவர்களிலும் சில பிள்ளைகள் இருக்கின்றன என்பது அடையாளப்படுத்தப்படுகின்றது. எது எப்படி இருப்பினும் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்கனவே கூறியது போல இந்த 2 தரப்பினரும் போட்டியிருந்தால் தமிழ் தரப்பு என்று சொல்லுகின்றவர் 3 பிரிவாக பொழுது பிரிந்திருக்கின்றன சொல்ல வேண்டும். அவர்கள் வேற வேற வரைவிலக்கணின்படி தேசிய தரப்பு என்று வைத்திருக்கலாம். அதெல்லாம் காலாவதியா போன ஒரு கருத்து என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். வடகிழக்கை பொறுத்தவரையில் கஜேந்திரன் தலைமையிலான அதிதீவிர பிரிவினைவாத ஒரு விடாப்பிடியாகக்கூடிய புலம்பெயர் தரப்புகளினால் ஆதரவு அளிக்கப்பட்ட எந்த காம்ப்ரமைஸுக்கும் தயாரா இல்லாத லொஜிக்கலான என்கேஜ்மெண்ட்டுக்கு தங்களது இலக்கை நோக்கி ஒரு லொஜிக்கலாக ஆளும் தரப்பினருடன் என்கேஜ் பண்ணி தங்களது அட்வான்டேஜை கன்சல்டேட் பண்றதை பலப்படுத்தக்கூடிய அந்த அணுகுமுறை அவர்களுக்கு கிஞ்சிட்டு கிடையாது. அவர்கள் ஒரு சவால் அரசியலை மேற்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். அடுத்து அந்த தரப்பினரோடு தமிழரசு கட்சியில் இருந்த ஸ்ரீதரன் தரப்பு, விக்னேஸ்வரன் அணியில் இருக்கக்கூடிய மணிவண்ணன் போன்றவர்களும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆதரவு தருகின்ற நிலை இருக்கின்றது. அதை விட உதிரிகளாக சங்க கட்சிகளுடன் போட்டியிட்ட பலர் அவருடன் சேர்ந்து விட்டார்கள். ஆகவே அது ஒரு அணியாக, தீவிரவாத அணியாக, சவால் அணியாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அடுத்ததாக சுமந்திரன் தரப்பு ஒரு மொடரேட் அணியாக, தமிழரசு கட்சியாக, உத்தியோகபூர்வ தமிழரசு கட்சியாக போட்டியில் இறங்கியிருக்கும். அதான் என்பிபிக்கு பிரதான போட்டியாக இருக்க போது என்று கருதப்படுகின்றது. சுமந்திரன் அணியும் இந்த நாங்கள் ஏற்கனவே கூறிய விடயத்தில் தமிழ் தரப்பும் சரி, என்பிபியும் சரி சொல்ல மாத்திரமில்லை, சுமந்திரன் அணியும் இதுவரைக்கும் ஒவ்வொரு உள்ளூராட்சி சபைகளிலும் எவ்வாறான ஆட்களை நிறுத்தி இருக்கின்றோம், இவர்கள் உள்ளூராட்சிகள் நிர்வாகத்தை விண்ணப்பங்கள் செய்வதற்கு இவர்களுக்கான தகமை என்ன, இவர்களை ஏன் நிறுத்தினோம், இந்த உள்ளூராட்சி சபைகளை பொறுத்தவரையிலும் நோக்கங்கள் என்னவாக இருக்கின்றது, உள்ளூராட்சி சபையின் அதிகார வீழ்ச்சி என்ன என்பது போன்ற விளக்கங்களை இளைய சமுதாயத்துக்கு கொடுப்பதாகவோ அல்லது அது பற்றிய விளக்கங்களை உள்ளூராட்சி சபைகளை பற்றிய பரிமாணங்களை பற்றி கலந்துரையாடுவதோ இல்லாமல் தொடர்ச்சியாக அவர்கள் சொல்லி வருகின்ற விடயம் தமிழ் தேசியம் என்று நாங்கள் ஒன்றா இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க, அவர்களுக்கு பாடம் படிப்பிக்க இயலாது. அவர்கள் நீங்கள் தமிழ் தரப்பு ஒன்று இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். பிரிவாக இருக்கிறீங்க. ஆகவே அப்படியான விஷயம் கற்பனையிலான கதையாகத்தான் இருக்கும். ஆகவே உள்ளூராட்சி சபை இந்த வழியில் தான் போக வேண்டும். உள்ளூராட்சி சபைகளில் கடுமையான போட்டிகள் என்ற உள்ளூராட்சி சபை இந்த அரசியல்வாதிகள் சொல்லுகின்ற அந்த கோட்பாடுகளுக்கு, அதாவது சவால் அரசியலோ, இலங்கை அரசாங்கத்தை சவால் விடுகிறேன் என்றதோ, அல்லது தமிழ் தரப்பு ஒன்றுபட வேண்டும் என்றதோ, அல்லது என்பிபி சொல்வது போல் நாங்கள் அரசியல் இருக்கின்றோம், எங்களால் சலுகைகள் செய்ய முடியும் என்ற அடிப்படையிலேயோ வாக்காளர்கள் இந்த முறை வாக்களிக்க மாட்டார்கள். தங்களுக்குள்ள தகுதியான, நேர்மையான, அர்ப்பணிப்புள்ளவர்களை தேர்ந்தெடுத்து வாக்களிப்பார்கள் என்று நம்புகின்றோம். ஏனென்றால் இந்த முறைதான் முதல் இவ்வளவு தூரம் உள்ளூராட்சி சபைகள் ஊடகங்களிலும் மற்ற இடங்களிலும் கதைக்கப்படுகின்றன, ஒரு சவாலாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். அதை பற்றி தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். நன்றி. உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக் டு டிவிசியின் அரசியல் உரையாடல். ஜெகநாதன் இப்பொழுது ஜெகநாதன் சிவலிங்கம் சரி, தம்பா சரி, பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டினார்கள். உண்மையிலே மக்களுக்கு இந்த என்னென்றால் அவர் சலுகைகளை பற்றி கூடுதலாக பேசியிருக்கின்றார். கிளிநொச்சி கூட்டத்திலே, இன்று நடைபெற்ற கிளிநொச்சி கூட்டத்தில் நேரடியாக பார்க்கக்கூடியது கடுமையான மழை. ஆனால் ஓரளவு மக்கள் நிறைந்திருந்தார்கள். கிளிநொச்சிக்கு உட்பட்ட 3 பிரதேச சபைகளையும் தாங்கள் கைப்பற்றுவோம்னு சொல்லியும் இராணுவத்தால் பிடிக்கப்பட்ட வீதிகளை தாங்கள் உடனே திறந்து விடுவோம் என்றும், அது மட்டுமல்லாமல் இராணுவத்தால் சேதமாக்கப்பட்ட கட்டடங்களை அதுக்கான நிதியை இது பிரதேச சபை தேர்தலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என தெரியவில்லை. மக்கள் சலுகைக்காக வாழுகிறார்களா என்று அரசாங்கம் நினைக்கின்றதா, அல்லது இது அரசாங்கத்தின் கடமை இல்லை என்று நினைக்கின்றதோ? யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இந்த யுத்தத்தால் தான் இந்த மக்களுக்கு இந்த அளவு சேதம் ஏற்பட்டது, இது ஒரு மத்திய அரசாங்கத்தின் கடமை என்பதை மறந்து நீங்கள் வாக்களிங்கள், நாங்கள் இவற்றையெல்லாம் செய்வோம் என்று ஜனாதிபதி கூற பார்க்கின்றார். இவற்றை நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்வோம்? இதுல ராம் என்னன்னு சொன்னால், நீங்க கேட்ட கேள்வி ஒரு நியாயமான கேள்வி. அதாவது தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சனை என்பது சம்பந்தமாக பேசாமல் இதை மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஒரு அரசியல் தீர்வை பற்றி பேசுகிறது அல்லது அதுகள் சம்பந்தமாக
இந்த தமிழ் கட்சிகள் போல தேசியம், சுய நிர்ணயம் இவைகள்ன்றதுகள் மாதிரி ஒரு போக்கு வந்துடக்கூடாது என்றதுல வந்து ஜனாதிபதி கவனமாக இருக்கின்றார். அந்த அந்த ரீதியில வந்து இத பேச்சு என்னென்று சொல்லிச்சுன்னா, அவர்களை பொறுத்தவரையில் மிக தெளிவாக அவர்களுடைய கருத்துகள் அல்லது பேச்சுகளிலிருந்து தெரிகிறது என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த அதிகார பகிர்வு அல்லது ஒரு தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை என்றதை எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்த்து தமிழ் மக்களுடைய அவர்களுடைய இன்றைய தேவை கடந்த காலங்களிலே எல்லாரும் கூறி வந்ததை வந்து தாங்கள் செயல்படுத்த முடியும் என்று நம்புகிறார்கள். அதாவது தங்களுக்கு ஆதரவும் அளித்திருக்கிறார்கள் மக்கள். என்னென்று சொல்லி சொன்னால், மக்கள் ஆதரவு அளித்ததுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், தமிழ் மக்களா இருந்த என்ன, தென்னிலங்க மக்களா இருந்த என்ன, ஊழலற்ற ஒரு நேர்மையான அரசியல் ஒன்று உருவாக வேணும், சுத்தப்படுத்துகிற அரசியல் என்ற கோஷங்கள் முன்வைக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டுதான் இந்த மக்கள் வாக்களித்தார்கள். ஆகவே அந்த ரீதியில் வந்து மீண்டும் இந்த கவர்ச்சிகரமான ரீதியில் தன்னுடைய பேச்சுகளை இந்த அபிவிருத்தி சம்பந்தமான ரீதியில் வந்து தாங்கள் இந்த மக்களுடைய இன்றைய அன்றாட தேவைகள் என்ற ரீதியில அவர்கள் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவோம் என்கிற ரீதியில சில நடவடிக்கைகள், வீதிகள் திறந்து விடப்படுகிறதா அதுகள் என்ற ரீதியில வந்து இங்க செயல்பாடுகள் போய்கொண்டிருக்கிறதையும் நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. ஆகவே இவை வந்து இந்த மக்கள் தங்களை நோக்கி ஆதரவளிப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் அந்த கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஆனால் இதுல இங்கே ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், அடிப்படை பிரச்சனை என்பதை தீர்க்காமல் வந்து இப்ப அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பல நெருக்கடிகளை எதிர்காலத்தில் அவர்கள் சந்திக்க போகிறார்கள். இப்பொழுதே வந்து தென்னிலங்கையில உள்ளவர்கள் வந்து ரணில் விக்ரமசிங்க அடுத்த 6 மாதத்துல பிரதமர் என்ன ஜனாதிபதியா வருவார் என்று ஒரு சாரார், ஒரு சஜித் பிரேமதாசா வருவார் என்று சொல்லி இன்னொரு சாரார். இந்த பிரச்சாரங்கள் வந்து தென்னிலங்கையில வேடிக்கையான இந்த பிரச்சாரங்கள் எடுக்கப்படுகிறதையும் நாங்க பார்க்கக்கூடிய இருக்கிறது. ஆனால் எதுவாக இருந்தாலும் இது இவர்கள் சொல்றது நடக்குதோ நடக்கையிலேயே ஒன்றதில்லை, நடக்கிறதுக்கு இப்ப சாத்திய கூறுகள் இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் அரசாங்கம் பொருளாதார ரீதியாக இப்பொழுது தொடர்ச்சியான நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அது இப்பொழுது இந்தியா பாகிஸ்தானுடைய பிரச்சனை இவைகள்ன்றதுகள் இந்த அளவுக்கு இலங்கையில பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறது என்னென்று சொல்லி சொன்னால், இதுல இலங்கை வந்து யாருக்கு சார்பாக நிற்கிறது என்றதுகளை வந்து எதிர்காலத்துல வந்து அதுவும் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். அதே போல இந்த உலக ரீதியாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் என்றதுகள் என்ற ரீதியில வந்து இந்த வரி இவைகள்ன்றதுகள் அமெரிக்காவில் விதிக்கப்பட்டது இவைகளிலே இருந்து இப்படி தாக்கு பிடிக்கிறதுன்றதுக்கான பேச்சுவார்த்தைகளிலே அதிலே எந்த அளவுக்கு தாங்கள் ஒரு ஒரு இலங்கைக்கு சில வேளையில பாதகமான விடயங்கள்ல கூட ஒத்து போக வேண்டிய நிர்பந்தங்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு இருக்கிறதுன்ற ரீதியில வந்து இவர்கள் ஐக்கியம் என்றது வந்து எது ஐக்கியம், அதாவது பிரச்சனைக்கு தீர்வு காண வேணும்ன்றதுதான் முக்கியமாக. பிரச்சனைக்கு எது அடிப்படை பிரச்சனைகளோ அவைகளுக்கு தீர்வு காண வேணும்ன்றதுதான். அவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்கிறோம் அதுகள் தேவைதான். ஆனால் அடிப்படையான பிரச்சனை என்ன காரணத்தாலே இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது, எதிர்காலத்தில் இது இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கண்டால் என்ன மாதிரி அந்த பிரச்சனையை தீர்க்கலாம்ன்றது சம்பந்தமான சிந்தனை போக்கு வந்து அரசியல் தரப்பில் உள்ளவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் வந்து சுலபமாக இப்பொழுது கணக்கை எல்லாம் பேசுகிறார்கள், செய்கிறதுன்றதுகள் வந்து மேல குறைவாக இருக்கிறது. அவர்கள் நீலத்திமிங்கலம் என்ற மஹிந்த ராஜபக்சவை விமர்சித்து பிடிப்பார்கள். அவர் பெரிய திமிங்கலம், ஊழல் திமிங்கலம், ஆகவே அவரை பிடிப்போம், வடக்கிலே உள்ள கள்ளர்களையும் பிடிப்போம். எந்த கள்ளரை பிடிக்கிறதுன்றது இல்லாமல் பொதுவாகவே இதை சொல்லுகிறார்கள். ஆகவே இவைகள் சம்பந்தமாக ஒரு தெளிவான ஒரு அரசியல் பார்வை இல்லாத பிரச்சாரங்களும் சிலரால மேற்கொள்ளப்படுகிறதையும் நாங்கள் தென்னிலங்கை அரசியல்ல இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசியல்ல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி பேசுகிறதாக போய்கொண்டிருக்கிறதே தவிர ஒன்றுக்கும் தீர்வு காண்றதாக இல்லை. அதான் நான் கடந்த வாரமே கூறியிருந்தேன், இந்த சாராய தவறணைகள் கொடுக்கப்பட்டதுன்றதுல வந்து பெயர்கள் வெளியிடுற பிரபலப்படுத்தப்பட்டு பிரச்சாரம் செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு விடயங்கள் வந்து பட்டலந்துவா இருந்தாலும் தென்ச வந்து தென்னக்குறா இருக்கலாம். இதுல தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டால் இப்பொழுது இறுதியாக வந்து உயிர்த்த ஞாயிறு பிரச்சனை என்றதுல வந்து நிக்குது. அதிலே இன்றைக்கு வரைக்கும் வந்து அந்த சாட்சிகள் அல்லது உண்மைகள் வெளிவரக்கூடாதுன்ற ரீதியில அரசாங்கத்துக்குள்ள இருக்கிற நிர்வாக யந்திரத்தில் எந்த அளவுக்கு பலமாக இந்த ஊழல்வாதிகளும் கடந்த காலத்துல வந்து இதுக்கு இந்த மக்கள் விரோத செயல்பாடுகள்ல ஈடுபட்ட சக்திகளும் வந்து அவ்வளவு பலமாக இருக்கிறார்கள்ன்றது இதுல இருந்து தெரியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த அளவுக்கு வந்து இதுக்கான இன்றைக்கு பேசப்படும் பொழுது புதிய சட்டங்களை கொண்டு வருவோம். ஏன் இவ்வளவு காலத்துக்கு நீங்க 3-2 பெரும்பான்மையோடு இருக்கிற நீங்கள் வந்து அதுக்கான சட்டங்களை ஏன் கொண்டு வரவில்லை? இனவாத தோற்கடிக்கிறதுக்கு நாங்கள் புதிய சட்டங்களை கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறார்கள். கொண்டு வாருங்கள். இனவாத சம்பந்தமாக அல்லது
அதை முன்னிப்பவர்கள் வந்து அவர்களுக்கு தண்டனை அளிக்கப்படும் என்ற ரீதியில வந்து சட்ட திருத்தங்கள் செய்யப்படுகிறது வந்து வரவேற்க வேண்டியது. ஆனால் இவைகள் எல்லாம் பேசப்படுகிற விடயங்களாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு GPS 28ஆம் தேதி நான் நினைக்கின்றேன் ஒரு தூதுக்குழு ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து போகிறது. கிட்டத்தட்ட 2 பில்லியனுக்கு மேலாக ஐரோப்பிய நாடுகளுடன் வர்த்தக ஏற்றுமதி வந்து இலங்கைக்கு இருக்கின்றது. அந்த ரீதியில வந்து 2 பில்லியனுக்கு அதிகமான அளவுக்கு ஏற்றுமதி எனும் பொழுது அந்த GPS சலுகைன்றது குறைந்தபட்சம் வந்து கிட்டத்தட்ட 600-700 மில்லியன் அளவுக்கு வந்து அந்த வரி சலுகை அளிக்கப்பட்டு கொண்டு வந்தது. அந்த சலுகையை வந்து நிறைவேற்ற வேண்டும், தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறதா இல்ல முக்கியமாக வந்து இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்றதை தொடர்ந்து ஐரோப்பிய யூனியன் வலியுறுத்தி வருகிறது. அதுக்கு மாற்றாக இந்த மாதிரியான திட்டங்களை முன்வைக்க போகிறார்கள் எல்லாம் வந்து அவர்களுக்கு முன்னாலே இருக்கிற கேள்விகளாக இருக்கின்றன. ஆகவே இந்த நிலையில வந்து இவர்கள் இந்த பிரச்சனைகள், ஆழமான பிரச்சனைகளுக்கு வந்து முகம் கொடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் இல்லாமலோ அல்லது அதை தட்டி கழிக்கிற ரீதியிலோ அல்லது இதை காலம் தாழ்த்தி கொண்டு போறதன் மூலம் தாங்கள் இந்த ஏனைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என்ற ரீதியில வந்து இவைகளை முன்னிலைப்படுத்தாமல் பிரச்சாரங்களை செய்கிறத காணக்கூடியார்கள். ஆனா இதே மாதிரி இன்றைக்கு என்பிபிக்கு இருக்கிற அல்லது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு இருக்கிற சாதகமான விடயம் என்னன்னா, தென்னிலங்கையிலேயா இருந்தானே, வட இலங்கையிலே இருந்தானே அல்லது கிழக்கிலங்கையிலே இருந்தானே எதிர்கட்சிகள் ஒரு பலமான அணியாக இன்றைக்கு செயல்பட முடியாத தடுமாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. அவர்களும் வந்து மக்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்றதை விட பிரச்சார கூட்டங்கள்ல ரணில் அடுத்த ஜனாதிபதியாக 6 மாதத்துல வருவார், சஜித் வருவார் என்ற பிரச்சாரங்கள் செய்கிறதுல இருந்து அவர்களும் ஒரு மங்குரோத்துத்தனமான ஒரு அரசியலை செய்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த மக்கள் அவர்களுக்கு நம்பி வாக்களிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து அவர்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது வந்து என்பிபிக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. நான் நினைக்கவில்லை பெரும்பான்மையான இடங்களை என்பிபி தான் கைப்பற்றும் என்றதுல வந்து சந்தேகம் இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. சில வேளையில தவறாக போகலாம், ஆனா பெரும்பான்மையான அளவுக்கு வந்து என்பிபிக்கு தான் மக்கள் வாக்களிக்கிற சூழ்நிலை தான் தென்னிலங்கையில இருக்கிறது. வட இலங்கையிலும் அந்த நிலைமையை வந்து தமிழ் அரசியல்வாதிகள் உருவாக்குறார்கள். இதே மாதிரி தென்னிலங்கையில எப்படி பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகிறதோ அது மாதிரி தான் இந்த தேசியம் சுயநிர்ணயம் என்ற ரீதியில வந்து இந்த பிரச்சாரங்கள், இதை பற்றி பல முறை நாங்கள் கூறிவிட்டோம். இந்த தேர்தல் வந்து யாருக்கு என்ன ரீதியில பிரயோசனப்படப்பட வேண்டும், அந்த மக்களை வந்து ஒரு தேசிய சிந்தனையை உருவாக்குகிறார்கள் என்றால் அவர்களுடைய இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அதுக்குரியவர்கள் வந்து தெரிவு செய்யப்படுகிறதன் மூலம் அந்த மக்களை, அந்த ஒரு வட்டாரத்திலிருந்து ஒருவர் தெரிவு செய்யப்படுகிறார் என்றால் அவருக்கு அந்த பகுதியை முழு மக்களையும் தெரியும். அவர்களை ஒரு சம ரீதியாக அவர்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கும் அவர்களுடைய பிரச்சனைகளின் மூலம் நாங்கள் அதிகாரம் இருந்தால் எப்படி அதை தீர்த்து கொள்ள முடியும் என்றதையும் வலியுறுத்த வேண்டிய நிலைமையும், அதே நேரத்தில் இன்றைக்கு மாகாண சபைகளுடைய அதிகாரத்துக்கு தான் உள்ளூராட்சி மன்றங்கள் வருகின்றன. ஆகவே இந்த மாகாண சபை என்பது எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடிய மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் இந்த மாகாண சபையின் ஒத்துழைப்புடன் எங்களுடைய பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வதற்கு கூடுதலான நிதியை ஒதுக்குறதுக்கு அதுகளுக்கு நாங்கள் வலியுறுத்த முடியும். எங்களுடைய அதிகாரங்களை இன்னும் பலப்படுத்துறதுக்காக அந்த மாகாண சபை கூடாக நாங்கள் அதனை செயல்படுத்துறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆகவே இதுக்கான அடிப்படையாக இன்றைக்கு தேர்தல், மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அது அதுக்கு ஒரு உந்து சக்தியாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் நீங்கள் வாக்களித்து அதை பேசக்கூடியவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து அதனை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறதாக எவருமே பேசுறதாக தெரியவில்லை. பேசுகிறது என்னன்னு சொல்லிச்சா அது சுமந்தனுக்கு எதிராக அவர் துரோகம் செய்து விட்டார் என்று பேசுகிறவர்களும், அதே நேரத்தில் இவர்கள் மற்றவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் இனியவர் பேசுகிறார் என்ற ரீதியில வந்து அரசியல் செல்லுகிறதே தவிர நான் கூறிய இந்த விடயங்கள் சம்பந்தமாக பேசுகிற தாற்பயத்தை அல்லது புரிந்து கொண்ட அரசியலை செய்கிற அல்லது தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை சரியான திசையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு அரசியலை செய்கிறவர்களாக இருக்கிறது என்றதிலே ஏமாற்றம் தான் அளிக்கிறது. தொடர்ந்து இத்தகைய நடவடிக்கைகளை நிறுத்தி நியாயமான ரீதியில் இதை பற்றி பேசக்கூடியவர்களுக்கு வாக்களித்து இந்த மக்கள் சரியானவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.